நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள் போன்ற நட்சத்திரங்கள். பகலிலே நட்சத்திரங்கள் தெரியாது, சூரியனின் ஒளியில் மங்கிவிடும். அந்த நட்சத்திரங்களின் கனவெல்லாம் பகல் கனவாக ஆகின்ற இந்த நேரத்திலே இந்த காலை உணவு திட்டத்தை, அதிலும் குறிப்பாக காலை உணவை ஏன் மாணவர்கள் உண்ட பின்பு அந்த கல்வி தொடங்கப்பட வேண்டும் என்று அவர் நம்முடைய முதலமைச்சர் யோசித்தார் என்னும் பொழுது எனக்கு ஒரு சிறிய கதை நினைவிற்கு வந்தது. ஒரு குருகுலம் போன்ற அமைப்பு, அந்த குருவிடம் பலதரப்பட்ட மாணவர்கள் பயின்று வந்தார்கள். எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான நேரத்தில் எல்லா பாடத்தையும் அந்த குரு சொல்லித் தருவது கிடையாது. காலையிலே பல் துலக்கி கொண்டு நீராடுகையில் ஒரு மாணவனுக்கு மொழி இலக்கணம் கற்பிப்பார். மற்றவருக்கு வீட்டிற்கு வந்து வேறு சில வேலைகளை, தோட்ட வேலைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆருடம் என்று சொல்லப்படுகின்ற ஜாதகம் பார்க்கின்ற அந்த பாடத்தை கற்பிப்பார். காலை உணவிற்கு பின்பாக ஒரு மாணவனுக்கு தர்க்க சாஸ்திரம், அதாவது அறிவின்படி வாதிடுவது, இது சரி இது தவறு என்று பகுத்தறிந்து அறிவின்படி வாதிடுகின்ற தர்க்கவியல், அதனை கற்பிப்பார். பார்த்து கொண்டே இருந்த அவருடைய மனைவி ஒரு முறை அவரிடம் கேட்டார், ஏன் மாணவர்களுக்கு நீங்கள் வெவ்வேறு நேரத்திலே வெவ்வேறு விதமான பாடங்களை கற்பிக்கிறீர்கள், ஒரே நேரத்திலே பாடம் எடுக்க வேண்டும் அல்லவா என்று. அதை விளக்குவதற்கு அவர் சொன்னார், நாளை காலை சென்று நீ அந்த மாணவர்களிடமெல்லாம் குருவினுடைய காதில் பாம்பு புகுந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல், அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம், உனக்கு விடை தெரியும் என்று சொன்னார். அதே போல அவருடைய மனைவி சென்று இந்த மாணவர்களிடம் குருவின் காதில் பாம்பு புகுந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்ல, மொழி இலக்கணத்தை கற்றுக்கொண்ட மாணவன், நீங்கள் சொன்ன விஷயத்திலே மொழியிலே சொல்கின்ற விதத்தில் ஏதோ தவறு இருக்கின்றது, நான் வீட்டிற்கு சென்று மொழி இலக்கணத்தை சரிபார்த்து வருகிறேன் என்று வீட்டிற்கு சென்று விட்டான். ஆருடம் ஜாதகம் பார்ப்பதை கற்றுக்கொண்டிருந்த மாணவனிடம் இந்த செய்தி சொல்லப்பட்ட பொழுது, குருவிற்கு இப்பொழுது சனி திசை ஒன்றுமில்லையே, கேது தசாபுக்தி எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவருடைய ஜாதகத்தை பார்த்து வருகிறேன் என்று அவன் வீட்டுக்கு சென்று விடுகின்றான். தர்க்கவியலை கற்கின்ற, காலை உணவிற்கு பின்பாக தர்க்கவியலை கற்கின்ற மாணவனிடம் சென்று இந்த அம்மையார் அதை சொல்லும் பொழுது அந்த மாணவன் சற்றும் பதறாமல், இந்த செய்தியை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது, குரு இறந்ததற்கான பதற்றம் உங்களுடைய உடம்பில் கொஞ்சம் கூட இல்லை, பாம்பு கடிக்குமே தவிர காதுக்குள் புகாது, ஆகவே குரு இறந்ததற்கான சாத்தியமே இல்லை என்கின்றான். கேட்டுக்கொண்டிருந்த குரு வெளியே வந்து, பார்த்தாயா, அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஒருவன் பசி தாகம் இல்லாத வேளையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் தான் காலை உணவிற்கு பின்பாக அவனுக்கு இந்த பாடத்தை கற்பித்தேன் என்று. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பசி தாகம் இல்லாமல் ஒரு மாணவன் மிக மிக முக்கியமாக பகுத்து அறிந்து அறிவின் பால் இயங்குகின்ற ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அமர்ந்திருக்கின்றார்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஏராளமான பேர். மகளிர் சுய உதவி குழுக்கள் முதலாக தர்மபுரியிலே துவக்கப்பட்ட பின்பு அதனை ஒரு புலிப்பாய்ச்சல் என தான் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடெங்கும் எடுத்து சென்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நமக்கெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்திருப்பதே கஷ்டமாக இருக்கும் பொழுது, நம்ப மாட்டீர்கள் நீங்கள், 68 மணி நேரத்திற்கு மேல் நின்று கொண்ட மேடையிலே தூத்துக்குடி இன்ன பிற அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியை வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் இப்பொழுதைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அந்த அவருடைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் வங்கியிலே வாங்கிய கடனை முறையாக செலுத்திய வரலாறு இருக்கின்றது. சரி, ஒரு தலைவன் வல்லவன், நல்லவன், மாண்புடையவன் எல்லாம் சரி, ஆனால் அவன் மனிதநேயம் உடையவனாக இருக்க வேண்டும் அல்லவா? தூத்துக்குடியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, 3 மணி நேரத்திற்கு மேலாக மேடையிலே நின்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுயல் நிதியை வழங்கிவிட்டு தலைவர் இறங்கி விடுகின்றார். தேசிய கீதம் பாடியாகிவிட்டது. கீழே இறங்கினால் 75 குழுக்கள் காத்திருக்கின்றன, மகளிர் குழுக்கள். உங்கள் கையால் தான் நாங்கள் நிதியை வாங்குவோம் என்று. அதிகாரிகள் தயங்குகிறார்கள், மரபை மீற முடியாது, நிகழ்ச்சி முடிந்து விட்டது, என்ன செய்வது என்று. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சகோதரிகள் அண்ணா எனவும் அப்பா எனவும் வாயார புகழ்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வாருங்கள் என்று அத்தனை பேரையும் மேடைக்கு அழைத்து அந்த 75 குழுக்களுக்கும் நிதியை தன் கையால் கொடுத்து விட்டுத்தான் கீழே இறங்கினார்.
மனிதநேயமும் அந்த மாண்பும் தான் வல்லவன் நல்லவன் என்கின்ற அந்த உயரத்திலிருந்து இன்னமும் கூடுதலாக தனித்துவமான ஒரு முதலமைச்சர் என்கின்ற தனிப்பட்ட இடத்தை அவருக்கு தருகின்றது. இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எத்தனை கோரிக்கை விண்ணப்பங்களை ஒன்றிய அரசிற்கு வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக நாம் வரி செலுத்துகின்றோம், வருமானம் தருகின்றோம், எங்களுக்கு உரிய நிதியை தாருங்கள் என்று மன்ரேகா உட்பட்ட அந்த 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கு நாம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் கேட்கின்றார்கள். ஆனால் அந்த நிதியை ஒன்றிய அரசு தரவில்லை. அதற்கும் அவர் கடிதங்கள் எழுதியிருக்கின்றார். அதாவது ஜனநாயக ரீதியிலே கடிதங்கள் எழுதுவது, ஜனநாயக ரீதியிலே ஒன்றிய அரசில் அணுகுமுறை என்பதை இன்று வரை அவர் கடைபிடிக்கின்றார். கலைஞரிடம் கற்றுக்கொண்ட பாடம். எமர்ஜென்சி காலகட்டத்திலே தலைவர் கலைஞர் ஒரு புத்தகம் எழுதுகின்றார். அதற்கு வாழும் கேடயமும் என்று தலைப்பு வைக்கின்றார். அது எமர்ஜென்சி காலகட்டம் என்பதால் அது தடை செய்யப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் எமர்ஜென்சிக்கு எதிராக அவர் முழங்காத கூட்டங்கள் இல்லை, மேடைகள் இல்லை, விடாத துண்டு பிரசுரங்கள் இல்லை. அவர் ஆட்சியிலே இருக்கின்ற நேரம், அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து அதிமுக சார்பாக ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் மாரிமுத்து அவர்கள் முன்மொழியே கேட்டி தங்கமணி வழிமொழிகின்றார். ஒரு விவாதம் வந்த பொழுது அதிமுக உறுப்பினர் எழுந்து, நீங்கள் பொதுவெளிகளில் எல்லாம் எமர்ஜென்சியை எதிர்த்து முழங்குகிறீர்களே, ஏன் இங்கே ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், ஏன் கொண்டு வரவில்லை? அப்பொழுதுதான் உடனே ஆட்சி கலைக்கப்படும் என்பதால் கேட்கின்றார். புன்னகையோடு தலைவர் கலைஞர் சொல்கின்றார், போர்க்களத்திலே நிற்கின்ற வீரனுக்கு தெரியும் எந்த சமயத்தில் வாழ வேண்டும், எந்த சமயத்தில் கேடயம் பிடிக்க வேண்டும் என்று. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் கேடயத்தை ஜனநாயக ரீதியிலே உங்களிடம் வந்து பிடிப்பதற்கு எப்பொழுது தொண்டர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு இணைந்து வாழேந்துவது எப்படி, எப்பொழுது என்பது மிக மிக நன்றாக தெரியும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதவர்கள். அதாவது நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள் போன்ற நட்சத்திரங்கள், நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான் போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம். எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள்? பகலிலே யாராவது நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறதா? பகலிலே நட்சத்திரங்கள் தெரியாது, சூரியனின் ஒளியில் மங்கிவிடும். இரவிலே நாங்கள் ஜொலிக்கிறோம் என்று அவைகள் தவறாக நினைக்கலாம். இரவிலும் நிலவிருப்பதால் ஜொலிக்க முடியாது. நிலவுக்கு ஒளி தருவது சூரியன் தான். பகலிலும் இரவிலும் எப்பொழுதும் ஆதிக்கம் செலுத்துவது சூரியன் தான். அந்த நட்சத்திரங்களின் கனவெல்லாம் பகல் கனவாக ஆகின்ற இந்த நேரத்திலே அதற்குரிய அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் செல்வதற்கான அந்த பணியிலே இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு செய்திதான், 3 குரல்கள். அந்த 3 குரல்களை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு 4வது குரல். அந்த குரல்களை நான் வரிசையாக நிறுத்திவிட்டு விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். பிரான்ஸ் தேசத்திலே ரோகன் என்ற ஒரு பிரபு ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்கின்றான். அந்த விருந்திலே ஒரு இளைஞன், துடிப்பு மிக்க இளைஞன், அழைப்பு இல்லாமல் கலந்து கொள்கின்றான். எல்லோரிடமும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற அவனை பார்த்து இந்த ரோகன் பிரபு, நாம் இவருக்கு அழைப்பே விடவில்லையே, யார் இவர் என்று கேட்ட பொழுது நேராக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்து, என் பெயர் வால்டேர், நான் வரும் காலத்தில் தலை சிறந்த தத்துவவாதியாக வந்து நீங்களே எனக்கு அழைப்பு விடும் அளவிற்கு உயர்ந்து வருவேன் என்று சொல்கின்றார். பல்லாண்டுகளுக்கு பின்பாக தஞ்சாவூரில் இருந்து ஒரு குரல். நான் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தேன், ஆனால் மிட்டா மிராசுதாருக்கு சட்டங்கள் இயற்றுகின்ற இடத்திலே இருக்கின்றேன். அதிலே எனக்கு பெருமை என்னவென்றால், ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அந்த திட்டத்தை நான் அவர்களுக்கான சட்டங்களை இயற்றுகின்றேன், ஆகவே நான் பெருமை அடைகின்றேன் என்ற ஒரு குரல் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய குரல். அதற்கு பல்லாண்டுகளுக்கு பின்பாக எனக்கு ஒரு இனிமையாக கனவு இருக்கின்றது. இளைஞர்களே, நீங்கள் என்னுடைய பின்னால் வர வேண்டாம், என்னோடு இணைந்து வாருங்கள், தோளோடு தோள் சென்று தமிழ்நாட்டை முன்னெடுத்துவோம் என்று சொன்ன குரல். அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய குரல். இன்றைக்கு என்னுடைய இளைஞர்களே, யுவதிகளே, அறிவிற்கு ஒத்ததை ஏற்று மூட நம்பிக்கை எதிரான என் கருத்திலிருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன், என்னோடு வாருங்கள் என்று எழுந்திருக்கிறது ஒரு குரல். அது நம்முடைய தம்பி உதயநிதியினுடைய குரல். அவருடைய வழியிலே வருகின்ற நம்முடைய இந்த அடுத்த வருட தேர்தலை நாம் எதிர்கொள்ள தயாராகுவோம். ஏனென்றால் நாம் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் ஒருபொழுதும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக.
சுயமரியாதைக்காரர்களுக்கு 2 அதிகார மையங்கள் தான். பேரறிஞர் அண்ணா சொன்னார், சுயமரியாதைக்காரர்களுக்கு 2 அதிகார மையங்கள் தான். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று மாநில மக்கள். வேறு எந்த அதிகார மையத்திற்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை என்று சொன்னார். எந்த அதிகாரத்திற்கும் அஞ்சாத சிங்கம் ஒன்று இங்கே அமர்ந்திருக்கின்றது. அவருடைய வழியிலே நாம் நடப்போம். வெற்றிகளை குவித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கைகளிலே சமர்ப்பிப்போம். நன்றி.